ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு ட்ரெண்டிங் டிஸ்கஷன் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நான் உங்க பிரசன்னா பேசுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ டிலே ஆயிடுச்சு. சாரி. இன்னைக்கான ட்ரெண்டிங் நியூஸ் இன் எக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். இன்னைக்கு ஃபுல்லா மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் வில் பி குளோபல் நியூஸ் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தம் ஃபர்ஸ்ட் நியூஸே பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஒரு கிளாஷ் மாரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பிட்வீன் ஜெஃப் பெசாஸ்க்கும், எலான் மஸ்க்குக்கும். ஜெஃப் பெசாஸ் வந்து எலக்ஷன் இப்ப நடந்த யுஎஸ் எலக்ஷன் முன்னாடி வந்து சொல்லியிருக்கார் போல. அதிக பேர்கிட்ட என்னன்னா ட்ரம்ப் வந்து கண்டிப்பா லூஸ் பண்ணிடுவாரு. லூஸ் பண்ணிட்டாங்கன்னா ட்ரம்ப்புக்கு வந்து மிகப்பெரிய பேக் போனா இருந்தது வந்து எலான் மஸ்க் தான். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப் எலெக்ஷன்ல தோத்துட்டாருன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய லாஸா இருக்கும் எலான் மஸ்க்குக்கு. அவர் கண்டிப்பா டெஸ்லா ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டாக்ஸை வந்து அவர் வித்துருவாரு அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி போய் இதே மாதிரி ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி எலான் மஸ்க் டைரக்டாவே எக்ஸ்ல அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி நியூஸ் உங்களுக்கு இன்னைக்கு இதை பத்தி. ஸோ இன்னைக்கான மெஜாரிட்டி மேஜர் நியூஸ் வந்து பார்க்க போனா ரஷ்யா. நேற்று நியூக்ளியர் பற்றி நான் சொல்லியிருப்பேன் நேற்று வீடியோவில். ரஷ்யா வந்து அவங்களோட நியூக்ளியர் அலர்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி உக்ரைனுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஐசிபிஎம் ஒரு காண்டினென்ட் விட்டு நெக்ஸ்ட் காண்டினென்ட்க்கு போய் அடிக்கிறக்கூடிய அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மிசைல். இதுதான் நீங்கள் இங்கே பார்ப்பீங்க. லைக் ஐசிபிஎம் இது வந்து காண்டினென்டல் விட்டு இன்டர் காண்டினென்ட் பிளாஸ்டிங் மிசைல் இது இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யா வார்ஹெட்டா. பட் ஆனால் அவங்க வந்து இதை வந்து நார்மல் உள்ள இன்க்ளூட் பண்ணாமல் நார்மல் டிஎன்டியை மட்டும் பிளாஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இதை. ஸோ அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க இங்கே ரஷ்யா லான்ச்ட் ஐசிபிஎம் அட் உக்ரைன் ஹேஸ் ட்ரிகர்ட் ஏர்லி மார்னிங் சிஸ்டம் டுடே. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க. லைனாக எப்படி அடிக்குது பாருங்களா மிசைல்ஸ். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. உக்ரைன் நாட்டோவை நம்பியே இருக்காங்க. இந்த வார் உக்ரைன் வாசஸ் ரஷ்யாவிலேருந்து நாட்டோ வாசஸ் ரஷ்யாவா மாறிடுச்சு. ஆனால் அவங்க இப்போதைக்கு இருக்க வார் ஜோன் பார்த்தீங்கன்னா உக்ரைனை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதால் யாருக்கு பெரிய நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனில் இருக்க இன்னசென்ட் பீப்புளுக்கு தான். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஆக்சுவலி. ஸோ இன்னொன்று ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி ஒரு ட்ராக்கிங் மாரி வச்சுக்கோங்களேன். எலான் மஸ்க் வந்து முன்னாடி வந்து 2024 அவர் வந்து எக்ஸில் அவ்வளவோ ஆக்டிவாக இருப்பார். பட் ஆனால் ரொம்ப கம்மியாக இருப்பார். பட் ஆனால் 2018 எப்போன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் ரொம்ப ஆக்டிவாக ஆன டைம். அதுக்கப்புறம் 2020க்கு அப்புறம் அவர் வந்து ட்விட்டரை வாங்கிட்டாரு. இப்போ அதை நீங்கள் எக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. எக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இந்த ரெட் டாட்ஸ் எல்லாமே அவரோட ஆக்டிவிட்டீஸ். இந்த மனுஷன் என்னோட ஒன் ஆஃப் ஐடல் அண்ட் இன்ஸ்பிரேஷன் பர்சன் எலான் மஸ்க். அவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, நான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 16லேருந்து 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் இந்த மனுஷனுக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. இவர் என்னது எக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு ட்வீட் போட்டுகிட்டே இருக்காரு. எனக்கு அவர் மேலே இருக்க இவர் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் இதுலேயே இருக்காரு மனுஷன். தெரியல ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று ஏஐ பற்றின இன்ஃபர்மேஷன் இது. டீப்சிக் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் இப்போதைக்கு இருக்க எமர்ஜிங் ஏஐல இதுவும் ஒன்று. சாட் ஜிபிடி தத்தளிச்சிட்டு இருக்கு. அண்ட் ஜெமினியை கூகுள் ஜெமினியை வாஸ் டவுன் ஆக்சுவலி. ஸோ இது ஒரு நியூஸ். அதுக்கப்புறம் மக்களே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது. லைக் ஐசிபிஎம் பற்றி இந்த மிசைல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஒரு குட்டி வீடியோ இது. இட்ஸ் கரெக்டாக டாப் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா 33,000 கிலோமீட்டருக்கு வந்து இது ஆக்சுவலி தாண்டி போய் அடிக்கும் போல். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அது எப்படி பிரியுதுன்னு பாருங்கள். ஒரு மிசைலேருந்து பார்ட்டாக பிரியுது ஆக்சுவலி. ஸோ மேலே இருக்க வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. 3 செட்டாக கீழே விழுவும், லேண்டில் போய் அடிக்கும் இந்த வீடியோ.
இது ஆக்சுவலா லைக் ஐசிபிஎம்ல எப்பவுமே லைக் நியூக்ளியரோட தான் அட்டாச் பண்ணி தான் இவங்க பண்ணுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் லைக் லேண்டில் அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த ஐசிபிஎம். முன்னாடி வரைக்கும் ஒரு மாடலாக தான் இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ன வரைக்கும் இதை லைக் ஹியூமன்ஸ் மேலே அட்டாக் பண்ணதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் தடவை ரஷ்யா ட்ரிகர் ஆகிட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதோ இங்க பாருங்க பெரிய எஞ்சி போய் அடிக்குது. ஸோ இதாங்க guys இது. அதுக்கப்புறம் லைக் உக்ரைனுக்கோட அலர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருக்கிற எல்லா ஸ்டேட் லைக் எல்லா சிட்டிஸ் எல்லா இடத்துக்குமே ரெட் அலர்ட் மாரி தான் இப்போதைக்கு அவங்க நிலைமை இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க ஏன் ரஷ்யாவை தொட்டுட்டோமோன்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்ப்பீங்க திரும்பியும் லைக் ஐசிபிஎம் எப்படி லேண்ட் ஆகுதுன்னு சொல்லி. இன்னொன்று ஒரு ஐசிபிஎம்மோட லைக் ஒரு குட்டி டீட்டெயில் மாரி லைக் கிட்டத்தட்ட லைக் 1 டன் கிட்ட அது இருக்கும் போல். லைக் டிஎன்டியே பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் ஆர்வி பார்த்தீங்கன்னா லைக் 2 tons ஆஃப் டிஎன்டி. டிஎன்டினா லைக் அது வெடிகிற லைக் அந்த ஃபயர் அந்த பிளாஸ்ட் ஆச்சுன்னா லைக் உங்களுக்கு ஒரு லைக் ஒரு மஷ்ரூம் ஸ்ட்ரக்சர் மாரி வரும் இல்லையா, லைக் அது மாரி தான் இது. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்ப்பீங்க லைக் 4 கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து லைக் எவ்வளோ ஸ்பீடில் போய் அட்டாக் பண்ணுவதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 9000 எம்பிஹெச் கிட்ட அவ்வளோ ஸ்பீடாக போய் அட்டாக் பண்ணுவது. இதோ இங்கே பார்த்துருப்பீங்க அந்த லேசர் மாரி லைக் பாட்டாக பிரிஞ்சு போய் அடிக்கும் அது. ஸோ இதான் இது லைக் ஐசிபிஎம் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ இதான் லைக் காண்டினென்ட் விட்டு காண்டினென்ட் இன்னைக்கு காலையில் லைக் லான்ச் பண்ண மிசைல் இங்கேருந்து போய் தான் இந்த இடத்துக்கு போய் அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ இதான் அந்த லைக் அந்த லான்ச்சோட ஸ்ட்ரக்சர். ஸோ நியூக்ளியர் ஏர்பேன் லைக் நியூக்ளியர் வார் கண்ட்ரோல் பிளானர் லைக் அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க லைக் மாஸ்கோவில் இருந்து தான் இந்த மிசைல் லைக் டிப்ளாய் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்குது. லைக் பங்கர்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த நியூக்ளியர் பங்கர் எல்லாமே ரஷ்யாவில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் அதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் பின் பிகின் போர் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ த வார் லைக் நோ இப்போ வந்து வார் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரஷ்யா வர்சஸ் நேட்டோவாக மாறிடுச்சு. ஸோ பிளாஸ்டிக் மிசைல் ஃப்ரம் பார்டர் ஆஃப் போலாண்ட் லைக் இந்த வண்டி எல்லாமே லைக் போலாண்ட் பார்டர் கிட்ட இருக்குதுங்க. ஸோ இன்னொன்று ஒரு சினிமா பற்றிய நியூஸ் லைக் நெக்ஸ்ட் வர கிறிஸ்டோஃபர் நோலன் படத்தில் வந்து டாம் ஹாலண்ட் இருக்காரு, மேட் டேமன் இருக்காரு, டேமன் இருக்காரு, ஜெண்டாயா இருக்காரு, அனாதே ஹாத்வே இருக்காங்க, ராபர்ட் பேட்டிசன் இருக்காங்க, லுபிட்டா இருக்காங்க. ஸோ இன்னொன்று லைக் அலெக்ஸ் ஜோனா சொல்லியிருக்காரு லைக் வேர்ல்டு வார் ஹேஸ் பின் பிகேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் ஆக்சுவலி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த வீடியோ வந்து லைக் ரஷ்யா லைக் உக்ரைன் அட்டாக் லைக் உக்ரைன் வந்து லைக் ரஷ்யாவில் வந்து அந்த லாங் ரேஞ்ச் மிசைல் அட்டாக் பண்ண வீடியோ இது. எக்ஸில் இருக்குது இந்த வீடியோ. இந்த லாங் ரேஞ்ச் மிசைல் லைக் யூஎஸ் சென்ட் பண்ண மிசைல் இதை அட்டாக் பண்ணது. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட லைக் 8 ரஷ்யன் 295 பியர் பாம்பர்ஸை வந்து லைக் உக்ரைனுக்கு சென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ லைக் மேலே பார்த்துருப்பீங்க லைக் ரஷ்யா அட்டாக் பண்ண வீடியோ லைக் இதுவும் ஒன்று. ஸோ மக்களே லைக் இன்னொன்று ஒரு விஷயம், இது ஆக்சுவலி லைக் இது ஒரு ஃபன் அண்ட் டார்க்கான ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா லைக் ரஷ்யாவில் இருக்க லைக் ஒரு லோக்கல் சேனலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் இப்போ ரஷ்யா வந்து நியூக்ளியர் வார் வந்து லைக் நேட்டோனா பார்த்தீங்கன்னா லைக் ஃபுல்லாக அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பண்ணுற மாரி தான் லைக் இந்த லோக்கல் சேனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ரஷ்யா டேரெக்டாக யூரோப்பை அட்டாக் பண்ணிச்சுன்னா லைக் நியூக்ளியர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுச்சுன்னா இது எப்படி இருக்கும்னு சொல்லி டேரெக்டாகவே இந்த லோக்கல் சேனலில் லைக் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஜோன் நீங்க பார்ப்பீங்க. இந்த ஜோன்லேருந்து. ஸோ ரஷ்யா இங்கேருந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா, கரெக்ட்டா இங்க ஃபுல்லா விழும். லைக் ஜெர்மன், இங்க இருக்க பெல்ஜியம், ஸ்காட்லாண்ட் எல்லாமே லைக் நியூக்ளியர் மிசைல் இங்க விழுந்தா விடும். லைக் ஸோ இதான் காய்ஸ் அண்ட் இன்னொன்று ஒரு லைக் ஒரு ஹாப்பியான விஷயம் நேற்று என்ன நடந்ததுன்னா லைக் இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து லைக் ஏஷியன் சாம்பியன் 2024 வின் பண்ணியிருக்காங்க. செம்ம ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இந்தியன் லைக் உமன்ஸ் டீமுக்கு. ஸோ இதான் காய்ஸ் இன்னையோட நியூஸ். நாளைக்கு பார்ப்போம். கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதனா ஃபீட்பேக்னா எதனா இம்ப்ரூவ் பண்ணணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள். ஐ வில் பி இம்ப்ரூவ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நாளைக்கு பார்ப்போம். பாய்.